ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டன் எலும்பு குழம்பு வைக்க போகிறோம். தண்ணி குழம்பு 1/2 கிலோ போட்டிருக்கோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. எலும்பு முங்குற அளவு தண்ணி வச்சுருங்க. குக்கரை மூடி ஒரு 5 விசில் விட்டுருங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கடலெண்ணெய் ஊற்றுங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. துண்டு கல்பாசி போட்டுக்கோங்க. 3 பெரிய வெங்காயம் மெல்லிசாக நறுக்கிக்கோங்க. வெங்காயம் போட்டு அது ஒரு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் மாறினோன்னா ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை அரைச்சி போட்டுருங்க. அதையும் சேர்த்து வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் 2 கை புதினா தலை, 1 கை கொத்தமல்லி தலை, அதையும் போட்டு வதக்கிடுங்க. புதினா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 6 தக்காளியை மிக்சியில் அரைச்சி ஊற்றிடுங்க. வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கோங்க. வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. தனி மிளகாய்த்தூள், டீஸ்பூன் தனி மல்லித்தூள். ஆல்ரெடி நம்ம மட்டன்லேயும் போட்டு வேக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த கிரேவிலையும் நல்லா மசாலா தூள்லாம் போட்டு பழையபடி நல்லா வதக்கி விடுங்க. வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் இந்த மட்டன் எலும்பு வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து தண்ணியோடு ஊற்றிடுங்க. பச்சை மிளகாய் கீரி போட்டுருங்க. இதுக்கு தேவையான அளவு சுடு தண்ணி ஊற்றுங்க. பச்சை தண்ணி ஊற்றிடாதீங்க. ஒரு முடி தேங்காய், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், மிளகு. நல்லா குழம்பு கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் நிறைய கறி மசாலா தூள் போட்டுக்கோங்க. மறுபடியும் குழம்பு கொதி வந்தோடனே அரைச்ச விழுது, தேங்காய் விழுதை போட்டுருங்க. ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுங்க. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கங்க. காரம்லாம் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. 10 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிக்கட்டும். 10 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சுங்க. இப்போ கடைசியாக புதினா தலை கொஞ்சமாக எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி லாஸ்ட்டாக தூவி இறக்கிடுங்க. அருமையான சுவையில் ஒரு மட்டன் எலும்பு தண்ணி குழம்பு ரெடி. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், குழம்பு பாருங்கள் எந்த பதம் இருக்கணும் பார்த்தீங்களா, இந்த லெவலில் இருக்கணும். அதுதான் தண்ணி குழம்புன்றது. வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் எழுதுங்க.